நான் முதல்ல உங்களில் ஒருத்தன் என் பேரை கேட்கும் பட்சத்தில் கிங்ஸ்லி ஜெரால்ட் என்னுடைய பேர். நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறேங்க. இந்த பகுதியில், அதாவது வேதாரண்ய தொகுதியில் நிறைய கேன்சர் பேஷண்ட் இருக்கிறத நான் பார்க்க முடியுதுங்க. அது வந்து சில ஆய்வு மூலியமாக கிடைச்ச தகவல். இல்லை, உண்மைதான். ஆமாம், அது எப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஊரில் இந்த மாதிரியான ஒரு நோய், அது தொற்று நோய் கூட கிடையாது, அதுவாக ஏற்படுற நோய் வந்து இவ்வளோ தூரம் இருக்கிறத தெரிஞ்சும் தெரியாமல் மக்களே மூடி மறைக்கிறாங்களா, இல்லை வேற ஏதாவது அதிகார வர்க்கம் அதை மூடி மறைச்சிருக்கிறான்றது தெரியல. ஆனால் நீங்கள் நினைக்கிற இப்போ சாதாரண நகரத்தில் பேசப்படுறது எல்லாருக்கும் டயபெட்டிக் இருக்கிறது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஆனால் ஒரு கொடுமையான விஷயம், வேதாரண்ய தொகுதியில் கேன்சர் பேஷண்ட் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிறவங்களும் அது உணர்றாங்க, அதை வெளிப்படுத்திக்கலாங்க. வந்து அவங்க அதை தவிர்த்துட்டு கண்டும் காணாமல் பயணம் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப தப்பான வேலைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன தவறு நடக்கும்போது அதை பிரதிபலித்து அதுக்கான தீர்வு எல்லா இடத்துலையும் பார்த்ததா தெரிஞ்சு. ஆனால் மொத்தமாக ஆளுங்கட்சியில் இருந்தக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த இடத்துல நல்ல மரியாதை பயணிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதை கருத்தில் கொள்ளாமல் இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முழுமையான தீர்வு கண்டே ஆகணுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு நோயாளியும் பார்க்கும்போது சென்னைக்கு அவசரமாக போகிறாங்க. ஓமந்தூரார் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இங்கேருந்து ரிப்போர்ட் ஆகிற கேன்சர் பேஷண்ட்ஸினுடையது அதிகமாக வேதாரண்ய பதிவாக இருக்குன்றது அங்கேருந்து பேசப்படுது. ஸோ அந்த நிலையை அங்கே ஜேடியே நம்மள்கிட்ட சொல்லும்போது இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் வேதாரண்யம் இங்கே அரசு மருத்துவமனையில் இதுக்கான தனி பிரிவு, அதாவது நம்மளுடைய இப்போ கேன்சர் பேஷண்ட் நான் வருத்தமாக சொன்னாலும் கூட இது அத்தியாவசியமான இப்போ தேவையாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அவசர பிரிவும் அவசிய பிரிவும் அவங்களுக்கு உடனடியாக ஏற்படுத்தப்படும்ன்றது நான் அடிப்படையில் நான் மக்கள்கிட்ட தெரியப்படுத்த ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. என்னன்னா இந்த மேட்ரை முதல் முறையா வேதாரண்யத்தை ஒரு அரசியல்வாதி பேசுறத நான் பாக்குறேன். சந்தோஷமா இருக்கு. அரசியல்வாத திரும்ப பேசல, உங்கள ஒருத்தனா நானும் பாதிக்கப்பட்டவனா பேசுறேன். நான் தீவிரமா விசாரிக்கும் போதும் எனக்கு கிடைச்ச தகவல் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கொடிய நோய், வந்து எல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டது மாதிரி தோணுது. அதனால இது வந்து இந்த நோயை முழுமையா ஒழிக்கணும்ன்றதை விட முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை படிப்படியா மக்கள்கிட்ட இருந்து விடுபட வைக்கிறதுக்கான முயற்சியை கண்டிப்பா செஞ்சாகணும். இது வந்து அவசியமா இருக்கு. இன்னொரு விஷயத்தை நான் ஆய்வு பண்ண வகையில சொல்லணும்னாக்கா, இங்க பூ உற்பத்தின்றது பரவாயில்ல எல்லா பகுதியிலையும் மக்கள் மல்லிகைப்பூனுடைய விவசாயத்தை நான் பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மக்களும் நிறைவா செய்யறாங்க. ஆனா உண்மையில அவங்களோட உழைப்புக்கும் அவங்களோட உற்பத்திக்குமான அவங்களுக்கு விலை கிடைக்குதான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைங்க. அதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இடைத்தரகர்கள் நல்லா சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. உற்பத்தியாளர் நிலத்தை வச்சு வேர்வை சிந்தி அவங்க உற்பத்தி பண்ணி மல்லிகைப்பூ மக்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது அதை இடைத்தரகர்கள் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் மூலியமா பல்வேறு நிலையை தாண்டி போகும்போது 6000 7000 கிலோ பூ விற்கிற காலகட்டத்திலையும் கூட இவங்களுக்கு வெறும் 500 400 தான் கிடைக்கிற நிலையா இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு 5000 ரூபா குறைஞ்சபட்சம் விற்கும் போது கூட இவங்களுக்கு ஒரு 3000 4000 கிடைச்ச கூட இந்த மக்கள் எவ்வளவு செழிப்பா இருப்பாங்க. அந்த பூன்றது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு பொருள். அதுல கூட வியாபாரமா பார்த்து எல்லா வகையிலுமே ஒரு வர்த்தகத்தை தான் பார்த்துரு. அது வெளியே எல்லாம் சம்பாதிச்சு கார்பரேட் நிறுவனம் மாதிரி சம்பாதிக்கிறாங்களே தவிர விவசாயி இன்னும் பாதிக்கப்படுறாங்க. அதனால திரும்ப சொல்றாங்க, இந்த நிலம் மாறியே ஆகணும். அதுக்கு எங்களுடைய வெற்றி தலைவரோட ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்த பூ வியாபாரிகளோட பிரச்சனைகள் அதையும் சீராக கொண்டு வந்து ஒருவேளை 3000 5000 6000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பூ ஒரு கிலோ விற்கப்பட்டா இவங்களுக்கு 75% இவங்க கை போய் சேருங்க. அதுக்கான கொள்முதல் நிலையை கண்டிப்பாக அமைப்பாங்க. பல பேர் சொல்லியிருப்பாங்க, அது சென்டர் ஃபேக்டரி கொண்டு வர்றேன் இவங்களுக்கு அதை செய்கிறேன், அதெல்லாம் நான் பேச தலை ஃபேக்டரி ஆரம்பித்த கதையை சொல்லணுன்னாக்கா அதுக்கு மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா அம்புகிரீஸுன்ற அந்த திமிங்கலத்தினோட உமிழ் தான் அடிப்படையாக. ஆனால் அதையெல்லாம் சட்ட சட்டவிரோதமான ஒரு செயல், அது தொழில். அதனால அதெல்லாம் இங்கே நம்ம செய்ய முடியாது. மக்களுக்கு பூ மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு வர்த்தகமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒரு முதல்ல கொள்முதல் அமைச்சு அவங்களுக்கு அதில் என்ன பலன் உள்ளதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களுக்கு என்ன அதில் ஏற்றத்தை கொடுக்க முடியுமோ அதை செய்யணும். எடுத்தோடனே சென்டர் ஃபேக்ட்ரின்றது என்னமோ ஒரு ஏமாத்து வேலைங்க. இதெல்லாம் வந்து அது மற்றபடி பார்த்தீங்கன்னா இது முந்திரி விளைச்சல் எவ்வளவோ நல்ல உற்பத்தி இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு
காணாம ஏதோ வந்த பிறகு போக்கு மக்கள் கண்ணடிக்கு கிடைச்சா போதுன்ற மாதிரியான ஒரு போக்கு தொழிலை தான் பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்துடணும், வந்தே ஆகணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம இதை சீர்திருத்தம் பண்ணலைன்னா நமக்கு இனிமே ஒரு காலம் வருதுன்றது என்னைக்குமே ஏமாற்று காலமா அமைஞ்சிருன்றதான் நான் யோசனை பண்றேன். இந்த விளாத்தி குளத்துல ஒரு 12வது படிக்கிற பொண்ணு அந்த பெண் வீட்டு ஏன் அங்க போனுச்சு அப்படின்னு இந்த திமுகவுடைய நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏன் அங்க போனுச்சு அப்படிலாம் கேட்கறாங்க. ஒரு பெத்த தகப்பனா இல்ல ஒரு தங்கச்சி மாறா ஒரு அண்ணன் மாறா இதெல்லாம் இந்த கேள்வி கேட்க முடியும். ஆனா அந்த பொண்ணு ஏன் அங்க போனுச்சுன்னா அந்த பொண்ணு கைவரை கிடையாது. அந்த கைவரை ஏன் இல்லைன்னு நீங்களால கேட்க முடியாது. அந்த பொண்ணு அங்க போனுச்சு. யார் எஸ்வி சேகர் கேட்கிறாரு, அந்த பொண்ணு அங்க போனுச்சு அந்த நேரத்துல ஒரு புதருக்கு போக வேண்டிய அவசியம். ஏன் அந்த பொண்ணு புதருக்கு போனுச்சுன்னா அவங்க வீட்டுல கழிப்பறை இல்லை. கழிப்பறை ஏன் இல்லைன்னா இந்த ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அதனால கழிப்பறை இல்லை. இப்ப அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடுனால இந்த ஒரு இஷ்யூ நடந்துச்சு இல்ல, அந்த இஷ்யூ தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது. அதனால இந்த வேதாரத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்புக்கு உரியவா இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய அது மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் மனசை ரொம்ப பாதிக்குதுங்க. அதெல்லாம் வந்து நம்ம பேசி அரசியலாக்க வேண்டாம். உண்மையிலே அது வந்து இந்த மாதிரியான ஒரு அவல நிலையெல்லாம் இருக்கவே கூடாது. அதை படிப்படியாக பார்த்தோம்னாக்கா இங்கே வேதாரண்யத்தில் நிறைய மகளிர் கல்லூரி இருக்குது, மகளிர் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து எங்கள் வெற்றி தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அறிக்கையில் அடுத்த அது செயல்முறைக்கு வரப்போகிற ஒரு விஷயம். அவர் என்ன தீர்க்கமாக சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மகளிர் கல்லூரி பள்ளி வளாகத்துக்கு முன்பாக வேலு நாச்சியாருடைய வேலுநாச்சியார் படை அமைக்க போறோம். அது எதுக்குன்னாக்கா குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, அவங்க வீடு வரைக்கும் போய் சேர்றதும் அதெல்லாம் சும்மா ஏதோ கற்பனையா பேசுறாங்க, ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறாங்க. உண்மை அப்படி கிடையாதுங்க. அவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா ஆய்வு பண்ணி அதை என்ன செயல்முறைப்படுத்த முடியும்ன்றத தீர்க்கமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அறிக்கையாவோ அது செயல் வடிவத்துக்கு கொண்டு வரும். எனக்கு வந்து விஜய் அவருடைய அறிக்கைகள் நிறைய நான் வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னுட்டா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதாவது கல்லூரிகள்ல பள்ளிகளில் இருக்கிற டாய்லெட் கதவுகள் சரி செய்யப்பட முடியல. அதாவது கல்லூரி இருக்கு, கல்லூரிக்குள்ள டாய்லெட் இருக்கு, டாய்லெட்டுக்குள்ள கதவு இருக்கு, ஆனா அந்த கதவுல தாப்பா இருக்கா? ஒரு மனுஷன் அதை யோசிச்சு பாக்குறாருன்னா உண்மையில அந்த விஷயம் ஆச்சரியப்படும். நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் செய்வார்ல, இது ஆச்சரியமா. அது ஆச்சரியப்படுறதுக்கு என்ன விஷயம்னா, அவர் அந்த அளவுக்கு களத்துல அவர் என்னமோ சொல்றாங்க, வீட்டுல கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் நல்லது கட்டுப்பாரு. உண்மை இல்லைங்க. அவரு என்ன நடக்குது உலகத்துல தமிழ்நாட்டுல என்ன நடக்குது முழுமையா பாக்குறாரு. அதை தான் அவர் தைரியமா சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் உறுதியா நம்புற ஒரு விஷயம், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அதே மாதிரி வீட்டுல இருக்க குறைபாடு எனக்கு தெரியுங்க. அதுதான் அதனோட வெளிப்பாடு தான் நீங்க சொன்ன அந்த கதவுக்கு பின்னாடி இருக்க தாப்பா இல்லைன்றது. இது வந்து உண்மையான யதார்த்தம். நீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஆய்வு பண்ணி தான் அவர் வந்து எதையுமே வெளிப்படையா பேசுறாரு தவிர அலங்காரத்துக்காக எதையுமே அவர் பேசுறது இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லணும்னாக்கா, வேதாரண்யத்துல படிக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவிகளும் பள்ளி மாணவிகளும் பத்திரமா கல்லூரி வளாகத்திலேருந்து வீட்டுக்கும், வீட்டிலேருந்து கல்லூரி வளாகத்துக்கும் போயிட்டு வர வேண்டிய பொறுப்பு, அவங்கள பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு முழுசாக என்னோடதுங்க. இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்கன்றத மக்கள் நீங்கள் எல்லாருமே உணர்வீங்கன்றதை நான் உறுதியாக சொல்கிறேங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உப்பள தொழிலாளர் பிரச்சனை. அவங்க பார்த்தீங்கன்னா சிறுக ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த உப்பை சேகரித்து மழை காலமாக இருக்கட்டும் இல்லை வேறு பருவ காலம் மாறினதுக்கு அப்புறம் அந்த உப்பு வீணாகி அது கடலோடு சேர்றது, சில கொடுமைகள் நடக்கும்போது அதுக்கான முழுமையான அவங்களுக்கு எந்த வகையான நிவாரணமும் காலத்தோடு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த அவங்க உப்பளம் உற்பத்தி இல்லாத காலகட்டத்திலையும் அவங்களுக்கான எந்த ஒரு சம்பளமோ இல்லை அவங்களுக்கான வருமானம் இல்லை. இந்த இழப்பீடு வந்து அரசு இது வரைக்கும் எதுவுமே கண்டு கொண்டதில்லை. அவங்க எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட பாதங்களை பார்த்தீங்கன்னாங்க அவ்வளோ ஒரு பொத்து ஒரு கரடு முரடா ஒரு கட்டை மாதிரி ஒரு காலா மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயமா நான் திரும்பவும் சொல்றேங்க, வெற்றி தலைவர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அரசே அவங்களுக்கு பூட்ஸ் வழங்கும், கிளவுஸ் வழங்கும். அவங்களுக்கு என்னென்ன அவசியத்தைப்படுதோ அத்தனையும் அவங்களுக்கு செய்யறதுக்கு நாம் கண்டிப்பாக முயற்சி எடுத்து அவங்களுக்கு அடிப்படை விஷயமா அதை செஞ்சு கொடுப்பாங்க. ரெண்டாவது, இந்த உப்பளத்தில் ஏற்படக்கூடிய இழப்பீடுக்கு நிவாரணம் முறையான நேரத்தில் முறையான காலகட்டத்தில் அவங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துருவேன். அது வழங்கி ஏற்பாடு பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்பளங்களை வந்து அரசே ஏற்று நடத்தணும்னு சொல்லி பல வருஷ கோரிக்கையா அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல், நில உரிமையாளர்களுக்கோ வேலை தொழிலாளர்களுக்கோ யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அவங்கவுங்களுடைய கடமையை அந்த இடத்துல அவங்க செய்யறதுக்கு தமிழக அரசு அதை ஏற்படுத்தி அவங்களுக்கான எல்லா வழிவகையும் செய்யுன்றது. நாங்கள் தமிழக வெற்றி தலைவர் தலைமையில் ஆட்சி அமைச்ச உடனே இந்த வேதாரண்ய மக்களுக்காக இதை முழுமையாக செஞ்சு காட்டப்படுங்க.
அதில் நான் உறுதியாக சொல்ல முடியும். தேர்தல் களம் எப்படி இருக்கு? டெய்லி போயிட்டு உங்களுக்கு பிடிக்கவே முடியல, ஆளை பிடிக்கவே முடியல, மனுஷன் எங்கே பார்த்தாலும் போயிட்டே இருக்கிறாரு, ரெஸ்டே இல்லை. இப்போ அரசியல் களம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குண்ணே. நம்ம எதிர்பார்த்ததை விட மக்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நிற்கிறதா அவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க. இதுக்கு மத்தியில் இளைஞர்கள் நம்ம தளபதி நிற்கிறாருன்ற உற்சாகத்தில் இருக்காங்க. அவங்க மொத்தம் ஒரு பெரிய அன்பான வரவேற்பு இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. மற்றபடி அரசியலாக பார்க்கணுன்னாக்கா இங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதுதான் உண்மை. மற்றபடி வேற ஒன்றும் இங்கே பேசப்படலை. இன்னும் சொல்ல வேட்பாளர் ரீதியாக பேசினா அண்ணன் OS மணியனா இந்த கிங்ஸ்லி ஜெரால்டா அப்படின்ற ஒரு சவாலாகவே மக்கள் பார்க்குறாங்கன்னு தான் நான் உணர முடியுது. அப்படி இப்போ ஒரு திமுகவில் ஒரு பெரிய வேட்பாளர் நேர்த்திருக்காங்க. மாமி புகழேந்தி அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக இங்கே வந்து கட்சி சார்பாக உழைச்சிருக்காங்க. முதல் முறையாக அவருக்கு கிடைச்சது. இப்போ அவரு கடுமையாக உழைச்சிருக்கிறார். அப்போ அவரு உங்களுக்கு போட்டியா இல்லையா? அண்ணன் மாமி அவர்கள் வந்து நல்ல அரசியல் பண்பாளர், நல்ல அரசியல் பண்ணியிருக்கலாம். பட் இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழகத்து அளவில் பார்த்தீங்கன்னாக்கா டிவிகேவா டிஎம்கேவா அது உண்மையான போட்டி எங்கே. ஆனால் தொகுதியில் வந்து டிவிகேவா ஏடிஎம்கேவா இது யதார்த்த போட்டி. இதுதான் இந்த நிலைமையில இன்னைக்கு சொல்லணும். ரெண்டே போட்டி, ஒன்று அதிமுகவா இல்ல தாவேகாவா, இல்ல அந்த OS மணியன் வேணுமா இல்ல இந்த கிங்ஸ்லி ஜெரால்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் களம் போயிட்டு அந்த முழக்கம் தான் இருக்கு. அண்ணன் மாமி அண்ணன்ல மற்ற திமுகவோ இல்ல மற்ற வேட்பாளர்களோ இங்க களத்துல என்னால அந்த அளவுக்கு உணர முடியல. ஃபேஸ்புக் போஸ்ட்ல போட்டு இந்த மாதிரி வேதாரண்யம் பெண்களை தவறாக பேசுகிறார்கள் அது கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அவரு எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாம பொதுமக்கள்ல பொது இடத்துல பெண்களை வந்து ரொம்ப கொச்சையா பேசுறத ஏத்துக்க முடியல. இந்த வேதாரண்யம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அந்த விஷயத்துல நான் அங்க இருந்தேன். நானும் இருந்தேன். அந்த வார்த்தையை நீங்க உங்க வாயில இருந்து சொல்ல வேண்டாம். நான் கேட்டீங்கன்னா அவர் பேசின வார்த்தை இருக்குல்ல, வேதாரண்யம் சார்பா அவ்வளவு பெண்கள் இருக்காங்க. வேதாரண்யத்திலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு அங்க போயிருக்கிறாங்க. எப்படி ஒரு 100 பெண்கள் 150 பெண்கள் இருக்காங்க. அவர் பேசின வார்த்தைகளை நான் சொல்றேன். உண்மையிலே பீப் போட்டுறாத மாமா பீப் போடாம சொல்லு, இந்த மக்களுக்கு தெரியும். மயிறு மட்டை கோத்தா வேண்டாம் விடுங்க விடுங்க. இல்ல மக்களுக்கு சேரலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு கட்சியில உள்ள ஒரு வேட்பாளர் முன்னில இடுமாவனம் கார்த்தியும் இவர் நம்முடைய சாட்டை துரைமுருகனும் கலவுக்கா பேசுறாங்க. இது அவங்க வீட்டு பெண்கள் முன்னாடி இதை பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க. இது ஏதோ வேதானித்து பெண்கள் இருக்கிறாங்க, யார் வீட்டு பெண்களோங்கிற முறையில் தானே பேசுறாங்க. அதுக்கான தண்டனை இங்கே அவங்களுக்கு உண்டுங்க. பேசுனதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு இது உண்டு, விசாரணை உண்டு. அதெல்லாம் இப்போ நம்ம வீட்டு பெண்கள் அங்கே இருந்திருந்தா இதே வார்த்தையில் இது நம்ம வீட்டு பெண்கள் எப்படிங்க அது நம்ம வீட்டு பொண்ணுங்க ஒன்று அடுத்தவங்களாக்க ஒரு இதுவா அந்த மாதிரியான மனநிலையிலையும் இருக்கிறவங்கள கண்டிப்பா அந்த தலைமையும் அப்படித்தானே அங்கே இருக்கு. அவரு யார் அது என்ன கட்சி, நாம் தமிழர் கட்சியினோட தலைமை, அவருடைய பேச்சா இருக்கட்டும் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு அற்புதமான பேச்சு. சாட்டை துறைமுருகன் அவரு 2ஆம் கட்ட தலைவர், அவரு 2ஆம் கட்ட பேச்சு, இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களோட பயிலகம் அப்படியா இருக்கிறதுனால அது வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள். கட்சின்னு கூட கட்சியா இருந்தால் ஓரளவுக்கு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குன்னா ஆதரவு, அது இல்லை நபர்கள். அதனால அவங்கள ரொம்ப அவங்களோட பேச்சை எடுத்து நம்ம மக்கள் மனசை புண்படுத்த வேணாம். அதுதான் நான் யோசிக்கிறேன். சரி, 15 ஆண்டுகளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் வேதாரண்யத்தில் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்களா, என்னென்ன ஏது? 15 ஆண்டு காலமாக இந்த தொகுதியை பின்னோக்கி வச்சதுல தான் அவர் முதல் பங்காற்றியிருக்காருங்க. இப்போது சமீபத்தில் கூட வேதா ஜவுளி பூங்கா, இப்போ இல்லை முன்னாடியே சொன்ன ஒரு ஆயக்கரம்பலம் நாளாச்சத்தியில் வந்து வேதா ஜவுளி பூங்கா அமைப்புன்ட்டு வாக்குறுதியாக கொடுத்து மக்களுடைய வாக்கையும் வாங்கினார். ஆனால் அது வேலை செஞ்சாரா, இடத்த அடையாளம் கண்டு இன்னைக்கு அந்த இடத்த போய் பார்த்தாக்கா கருவேலங்காடா இருக்குது. என்னத்துக்காக இது மாதிரிலாம் ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கணும்? எதுக்கு அந்த வேலையை செய்யாம விடணும்? ஏன் அது செஞ்சாக்கா அதுல என்ன பலன் மக்களுக்கு கிடைக்காம போயிட போகுது? ஜவுளி பூங்கா இன்னைக்கு அவசியமான ஒரு, நீங்க கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தீங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்போ அதனுடைய தொழில் உற்பத்திக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். என்னங்க செஞ்சாருங்க? அதெல்லாம் அவசியமா செஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளப்பள்ளத்தில் துறைமுகம் கட்டித்தரேன்னு சொல்லி அது வேலை ஆரம்ப நிலையிலே அப்படியே விட்டுட்டு வச்சுருக்காங்க. 15 வருஷமாக அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க தொடர்ச்சியாக இந்த தொகுதியை பொறுத்தளவில். அதில் அந்த துறைமுகத்தை நல்ல சீராக நல்லா பண்ணி கொடுத்துருக்கலாம், அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருக்கலாம். அந்த விஷயத்துலையும் கோட்டை விட்டார்.
இன்னைக்கும் அந்த வெள்ளப்பள்ள மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு, கடல் அரிப்புன்றது சொல்ல முடியாத துயரத்தில் இருக்காங்க. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அவர் நம்ம சரி செஞ்சுருக்கணும், அதையும் தவற விட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேதாரண்யம் தொகுதியில் அதிகமாக உப்பு நீராக தாங்க இருக்குது. நிலத்தடியில் பார்த்தீங்கன்னா உப்பு நீர் இருக்கிறதா தான் மக்கள் குறைபாடுங்க. அது குடிநீர் வந்து எத்தனையோ திட்டங்கள் மூலியமாக பல்வேறு இடங்கள் இவரெல்லாம் 15 ஆண்டு காலம் இங்கே வந்து அதிமுக இருந்து அமைச்சராக இருந்து எம்எல்ஏ இருந்தவருக்கு வந்து மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீரை வந்து இன்னும் வீடு வீடு கொண்டு போய் சேர்க்கலன்றது ஒரு மிகப்பெரிய குறைபாடுங்க. அவர் மக்களை ஏமாத்திட்டார் இந்த விஷயத்தில். இதை செஞ்சுருக்கலாம், எவ்வளோ செய்ய வேண்டிய விஷயங்களை தவறு விட்டனாலும் அடிப்படை விஷயமான இந்த குடிநீரை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கணும். இது வந்து பெரிய தவறாக பார்க்கப்படுது. அந்த விஷயத்தை நம்மளுடைய வெற்றி தலைவர் தலைமையிலான ஆட்சியில் டெஃபினட்டாக படிப்படியாக சீராக்கிடுவோம். 6 மாத காலத்துக்குள்ளே குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத தொகுதின்ற அந்த பெருமையோடு இந்த தொகுதியை உருவாக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்னொரு யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு யதார்த்தமான விஷயத்தை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கோவில் தாவு, கடினவேலு, பன்னாள், நாலாஞ்சேத்தி வழியாக ஆயக்காரம் வாழக்கூடிய அந்த சாலையில் பேருந்து கொஞ்ச நாளாக இல்லை. நீங்கள் அதை உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சாங்க? ஒரு வாரம் ஆமாம், 10 நாளைக்கு மேலே. அது என்ன பிரச்சனைனா, அங்கே கவர்மெண்ட் பஸ்லாம் ஓடாது, இந்த கிராமத்து கிளி அப்படிங்கிற மாதிரி இந்த லோக்கல் பஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த பஸ் ஒரு 2 வாரமா வரல. இது அரசாங்கமே சிற்றுந்து எவ்வளோ கிராமங்களுக்கு போயிட்டு இருக்கு, அதை முறைப்படுத்தி அனுப்பியிருக்கலாமேங்க. அதாவது சாலையை வந்து சாலை சில இடத்துல சீரமைக்கப்படலை, ஆனால் சாலை மேம்படுத்தப்பட்ட இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த சாலை யாருடைய லாபத்துக்காக யாருக்காக போடப்பட்டதுன்றது மக்கள் அதையும் பேசுறாங்க. இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம தமிழக பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி வந்து தேக்க நிலையில இருந்துச்சு, பயன்படுத்தாத பணம், நிதி. இவங்க வந்து சம்பந்தம் மத்திய அரசுல பணம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓன்ட்ட இருந்த பணத்தை வச்சு மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த 15,000 கோடி எலெக்ஷன் அறிவிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வைக்கிறாங்க டெண்டரை. நீ 10,000 கோடி, நீ 5,000 கோடி, ரோடு போட்டா யாருக்குங்க அதுல ஆதாயம் வரும்? கண்டிப்பா மக்களுக்கு தேவையான ரோடு போடுறவனுக்கு அதுல எவ்வளவு மிச்சமாகுது, எவ்வளவு ஒரு லாபம் வருது, அது அரசாங்கத்துக்குன்றத விட அரசு ஆள்ற கட்சிக்கு எவ்வளவு கமிஷன் போகுதுன்றது மக்கள் இன்னைக்கு எல்லாம் வெளிப்படையா பேசுறாங்க. ஒரு 50% கூட நடக்காத வேலைக்கு 50% ஆதாயம் அடைகிறவன் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய அரசியல் தலைவர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் கடகடன் ரோட போடுற மாதிரி போட்டாங்க. மேலே ஒரு லேயரை போட்டுட்டு ஒரு 10 கோடி 5 கோடின்னு போட்டு எத்தனை கோடி இன்னைக்கு இந்த தொகுதியில் சுரண்டிருக்காங்க. இதில் வந்து கூட்டு களவாணியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இந்த நகரமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மற்ற உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று கூடிய இந்த நிதியை மட்டும் சமமாக பிரிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டாங்களே தவிர அந்த நிதிக்காக செய்ய வேண்டிய பலனை மக்களுக்கு கொண்டே போய் சேர்க்கலாங்க. ஓ, இதான் மேட்டரா? அது கொஞ்சம் எலெக்ஷன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கோவில் தாவு, பன்னிரண்டு முடியல போறோம், அந்த வேலை கடற்கரை ஆரம்பிச்சிருப்பாங்க, வேலை போட்டுட்டு ஒரு 4 நாள்ல உடஞ்சு போச்சு. அவ்வளவுதான், வண்டி கரடு முரடா இருக்கு. பரவாயில்ல, வேலையெல்லாம் கடுமையா பண்றாங்களப்பா நினைச்சிட்டு. இதுதான் மேட்டர். 15,000 கோடி 15 பேர் பிரிச்சுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் எல்லாருமே செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தபடியாக மீனவர்களுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நான் நம்ம தொகுதியினோட ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெள்ளப்பள்ளம், வானவன் மாதேவி, புஷ்பவனம், அதுக்கப்புறம் கோடியக்கரை, கோடியக்காடு, மணியந்தீவு, இது மாதிரி பல்வேறு இந்த கரைப்போக்கில் வாழக்கூடிய மீனவர்கள், சிறுதலைக்கடை குறிப்பாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே தீவில் தாங்க அவங்களாம் வாழ்கிறாங்க. அவங்களோட குடிநீருன்றது ஏதோ பேரலில் என்றைக்கோ வரக்கூடிய குடிநீரை வச்சு தான் பல வாரம் பல மாதம் குடிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை அங்கே நேரடியாக பார்க்க முடியும். அதை விட குளிக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தில் தான் ஊர் மக்கள் மொத்தமாக குளிக்கிறாங்க. அது குளம் பசுமையாக பச்சை பச்சைன்னு இருக்குது. எப்படி இந்த தொகுதியில் வந்து ஆகாய தாமரைலாம் நீக்காமல் வயல்வெளியோட சமமாக ஆறும் தெரியுதோ, அதே மாதிரி குளிக்கிற இடமும் பாசி பிடிச்சி போய் அப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கிற இடத்துல மக்கள் புழக்கத்தில் இருக்காங்க. ரொம்ப வேதனையாச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி ஒவ்வொரு மீனவ கிராமமும் அந்த மாதிரியான ஒரு கஷ்ட நிலையில் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. அவங்களுக்கு மழை காலமாக இருக்கட்டும், மீன்பிடி தடை காலமாக இருக்கட்டும், அவங்களுக்கும் உரிய நிவாரணமோ இல்லை உரிய வாழ்வாதாரமோ அங்கே கிடையாது. அவங்களுக்கு ஏதோ அவங்களுடைய அன்னன்னைக்கு தேவையை மட்டும் பூர்த்திக்கிட்டு சில நேரங்களில் கஷ்டப்பட்டு கடனை எல்லாம் வாங்கி அவங்களோட வாழ்க்கையை அமைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிடுது. அதனால மீனவர்கள் உண்மையிலே ரொம்ப பிரச்சனைக்குரிய மக்களாக இந்த இடத்துல வாழ்றாங்கன்றதான் உண்மை. இறுதியாக எங்களுடைய வெற்றி தலைவர் பல தேர்தல் அறிக்கைகள் இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காரு. குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு இன்றைக்கி வந்து இன்னும் போன ஆட்சியில் வந்து சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தரேன்னு சொன்னாங்க. அப்படிலாம் போய் சொல்லலைங்க. நிஜமாகவே
ஒரு வருஷத்துக்கு இல்லத்தரசிகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர் வந்து விலை இல்லாமல் கொடுக்க போகிறாங்க. இது நடக்கும். அதை நீங்கள் நடத்தி நீங்கள் எங்களை பாராட்ட தான் போகிறீங்க. அதை வேதாரண்ய தொகுதி மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை வந்து கண்டிப்பாக சென்றடைய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கிறேன். ஒன்று. அடுத்தது, இந்த மீனவர்களுக்கு அந்த மீன்பிடி தடை காலத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் உயர்த்தி தரப்படும்ன்ற அறிவிப்பு வந்திருக்கு. அவங்களுக்கும் நியாயமான முறையில் எல்லாம் அவங்களுக்கு சேர வேண்டிய நிவாரணமும் முறையாக கிடைக்கும். அடுத்து இந்த பெண்கள் வந்து பேருந்து பயணத்துக்கு இந்த ரோஸ் பஸ்ஸு, இந்த பஸ்ஸு அப்படிலாம் கிடையாதுமா. இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும், அனைத்து பெண்களும், அனைத்து பேருந்துகளும் விலையில்லாமல் பயணிக்கணும். அவங்களுக்கு வந்து இலவசம் சொல்கிறத விட அவங்களுடைய உரிமையாக அந்த பயணத்தை என்னோட அரசு, என் அண்ணன், என் தம்பி வச்சிருக்க அந்த அரசு பேருந்தில் நான் என்னோட உரிமையாக பயணிக்கிறேன். அந்த உணர்வோடு எங்கள் அண்ணன் இன்னைக்கு வந்து அந்த அரசு பேருந்தை வந்து இயக்க போகிறாங்க. அதனால் பெண்கள் அனைவரும் எல்லா இடத்துக்கும் எந்த கட்டணம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய காலம் வரதான் போகுது. அதை நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அதுக்கான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக சொல்ல போனால் இப்போ திமுக சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம பொன்முடி சார்லாம் சொல்லுவார், ஓசியில் தானே போகிற, ஓசி பணம் கிடைச்சதா, ஓசி அது என்ன ஓசி, அந்த பணம் எங்களோடது, நாங்கள் கட்டுற வரி பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு எங்கள்கிட்டயே வேற சொல்லுவார் ஓசியில போறீங்க, ஓசியில போறீங்க. அதே மாதிரி அந்த அற்பமான பேச்சு தான் உங்கள்ட்ட அதிகமா இருக்குமே தவிர மக்களோட உணர்வு இருக்காது. அதுக்கு போக இது வந்து உரிமை தொகையில வந்து தகுதியான பெண்கள் விமர்சனம் என்ன தகுதி, அப்ப ஓட்டு கேட்க வந்தப்ப தகுதியான பெண்கள்கிட்ட மட்டும் தான் ஓட்டு கேட்டு போனீங்க. தகுதியான பெண்கள் மட்டும் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு போறாங்க. பண்ணலாம். ஆனா இந்த விஷயத்துல விஜய் அவர்களை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் சொல்லும் போது அரசு ஊழியர்களுக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது முன்னாடி சொல்லிட்டாங்க. அரசு ஊழியருக்கு நாங்க கொடுக்க மாட்டோங்க. அந்த குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமா பேசும்போது 2 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுடைய குழந்தைகளை நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இது பொருந்தாது முன்னாடி சொல்லிட்டாரு. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இது பொருந்தாதுங்க. அந்த உண்மைத்தன்மை வேணுமா இல்லையா? இல்லைங்க, கண்டிப்பா அதை அரசு ஏத்துக்கிறாங்க. எங்களுக்கு நீங்க செய்ய வேணாம், உண்மையில கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க போய் சென்றடைய வைங்க தான் அவங்களுடைய கோரிக்கையா வருங்க. அதை புரிஞ்சுக்காம எல்லாரையும் நாங்க வந்து என்ன ப்ளீஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தயவு பண்ணிக்கிறேன்ற அது அவங்களுக்கு இப்போ விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத செயலை இவங்க திணிக்கிறாங்க. இன்னைக்கு அதை வந்து தலைவர் நேரடியா யாருக்கு என்னன்றது அழகா பிரிச்சு நல்ல விதமா சொல்லியிருக்காரு. அது அவங்களுக்கு முழுமையாக சென்றடையும் போது எல்லாரும் சம நிலைக்கு வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிலை மாறும் பாருங்களேன். எனக்கு அதுதான் சந்தோஷமான விஷயம். என்னன்னா விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் பொய் வாக்குறுதியில கொடுக்க மாட்டேன், சாத்தியமில்லாத வாக்குறுதியில கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சாத்தியமில்லாத வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு செவிலியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாரும் கண்கூடா மக்கள் பார்த்து பரந்தூர் விமான நிலையம் அவங்களுடைய விவசாயிகள் போராட்டம், மேல்மா விவசாயிகள் போராட்டம், அதற்கு தூய்மை பணியாளர் போராட்டம், சத்துணவு ஊழியர் போராட்டம், அங்கன்வாடி போராட்டம், போராட்டம் 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 போராடியே தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக 5 வருஷம் முடிஞ்சு டயர்டா உட்காந்துக்கிறான் மனுஷன். எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாரும் போராட்டம், ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அந்த தமிழ்நாட்டுல அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு, மக்கள் அவர்களுக்கு இருக்கு. சூப்பர். கண்டிப்பா நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா மாற்றத்துக்கான அரசியல் நடக்கும். வேதாரண்யம் சார்பாக கிங்ஸ்லி ஜெரால்ட் அவர்கள் சட்டமன்றம் நேரடியாக அங்க போய் உட்கார போறதை இந்த வேதாரண்ய மக்கள் பார்க்க போறாங்க. உங்களுக்கு வந்து ஏகோபித்த ஒரு ஆதரவு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வேதாரண்ய மக்களின் உங்களில் ஒருவனாக, திரும்பவும் சொல்றேங்க, உங்க குடும்பத்துல ஒருவனாக இந்த சட்டமன்ற வேதாரண்ய சட்டமன்றத்திலிருந்து தேர்வாகி உங்களுக்காக உங்களில் ஒருவனாக நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கணும்ன்ற ஒரு பிரதிநிதியா இந்த வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறேன். அதில் வெற்றி காண்றதுக்கு நீங்க அனைவரும் ஒத்துழைப்பு தரணும். நீங்கள் எல்லாரும் உங்க குடும்பத்தார் அனைவரும் விசில் சின்னத்துக்கு வாக்களித்து இந்த வேதாரண்ய சட்டமன்ற உறுப்பினர் என் வீட்டு பிள்ளடா அப்படின்னு சொல்ற அந்த உரிமையோட என்னை இந்த சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பி உங்களுடைய பிரச்சனையும் இந்த தொகுதியினுடைய பிரச்சனையும் பேச ஒரு வாய்ப்பு தாருங்கள். நீங்கள் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க. உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை உங்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து இப்போதைக்கு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.